வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மகர ராசி மகர லக்னம். இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இவங்க இயற்கையாகவே நல்ல ஒரு ஆக்டிவான பர்சனாக இருப்பாங்க. சதாசர்வ காலம் ஏதாவது ஒரு வேலையை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற துடிப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். நல்ல லட்சியவாதிகளாக இருப்பாங்க. கடமை தவறாதவர்களாக இருப்பாங்க. சுய மேம்பாடு அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தற்சார்பு சிந்தனைகள் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். தன் மேலே நம்பிக்கை வைத்தே எல்லா காரியங்களும் ஈடுபடுவாங்க. மற்றவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. அதே போல் தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானம் தர்மங்கிற கான்செப்டில் இவங்க செயல்படுவாங்க. முதல்ல தன்னுடைய விஷயங்கள் தனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு தான் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்களை பற்றி யோசிக்கவே செய்வாங்க. ஸோ எந்த ஒரு காரியங்களானாலும் சரி, தனக்கு அதில் ஆதாயம் என்ன அப்படிங்கிறத பார்த்த பிறகு தான் காரியத்தில் இறங்குவாங்க. பட் உண்மையிலே ஒரு நல்ல செயல் வீரர்கள் அப்படிங்கிறதுனால எடுத்த காரியத்தை முடித்து காட்டக்கூடிய திறன் இவங்ககிட்ட இருக்கும். அதே போல் எந்த ஒரு காரியத்திலும் பின்வாங்க மாட்டாங்க. சொல்லை செயலாக்கி காட்டக்கூடிய மனோதிடம் படைத்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனமும் புத்தியும் ஒன்று தான். மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய திறன் இவங்களுக்கு அதிகம் இருக்கும். அதே போல் ஒரு பழமொழி இருக்குது, அதாவது குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க அப்படி இல்லை. இவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ, எந்த அளவுக்கு சொல்ல ஆதிக்கம் நிறைந்தவங்களாக இருக்காங்களோ அதே அளவுக்கு இவங்க அதை செயல்படுத்தி காட்டவும் திறன் பெற்றவங்களாகவே இருப்பாங்க. அதனால் இவங்ககிட்ட சும்மா சின்னஞ்சிறிய யதார்த்தமான விஷயங்களாக இருந்தால் கூட சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறாங்க அப்படின்னாலாம் எடுத்துக்கக்கூடாது. சும்மா வெளிப்புறத்தில் பார்க்கும்போது போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போன மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் ரொம்ப சீரியஸாக தான் அவங்க எல்லாத்தையுமே சொல்லி இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மனதளோடு நினச்சிட்டாங்க அப்படின்னாலே அதை செயலாக்கி காட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிர தன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இவங்க தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் சுயநல நோக்கத்தோடு தான் செயல்படவும் செய்வாங்க. பட் அதே நேரம் சுயநலத்திலையும் ஒரு பொது நலம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட பார்க்க முடியும். அதாவது தன்னுடைய விஷயங்கள் தான், ஆனாலும் அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இவங்களுடைய காரியங்கள் பெரும்பாலும் இருக்கும்.
பெரும்பாலும் இந்த மகர ராசி மகர லக்னத்திலே பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அதிக ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். என்னதான் இவங்களுடைய மனமும் புத்தியும் ஒன்றாக செயல்பட்டாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரே சீரான நிலையை பார்க்க முடியாது. கீதை தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும். அந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்களில் இவங்களே உத்வேகவாதிகளாக இருப்பாங்க. இவங்களை தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய திறன் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. பட் ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். தன்னைத்தானே ஒரு தாழ்மையான நிலைகளுக்கு இவங்களே தள்ளப்படவும் செய்வாங்க. ஸோ காலநிலைகளுக்கு ஏற்ப இவங்களே தான் நண்பர்களாகவும் இருக்காங்க, இவங்களே தான் எதிரிகளாகவும் இருக்காங்க. அதாவது தீதும் நன்றும் பிறத்தரவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் நல்லதும் கெட்டதும் எல்லாமே இவங்களுடைய முழு பொறுப்பில் தான் அது எல்லாமே இருக்கும். எதுவுமே பெரும்பாலும் வெளியிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அல்ல. அப்படியே வெளியிருந்து வரக்கூடியதாக இருந்தாலும் முடிவு இவங்க கையில் தான் இருந்திருக்கும். அதனுடைய இவங்க நினச்சிருந்தா அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. பட் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அதில் வரக்கூடிய நன்மை தீமைகளை அனுபவிக்கக்கூடிய நிலையை இவங்களுக்கு ஏற்படுத்தி. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நிறைய ஏற்றத்தாழ்வுகளை தொடர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு அப்சைடு கொடுத்தது அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு டவுன் சைடு வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் ஒரு டவுன் சைடு வந்துருச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக திரும்பவும் வாழ்க்கை முன்னேற போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த மகர ராசி மகர லக்னத்திலே பிறந்தவங்க வாழ்க்கையில் நல்ல அனுபவசாலிகளாக உயர்ந்து வருவாங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைகள் கூட ஏற்படும். அதாவது வாழ்க்கையில் பட்டு திருந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையை அமைப்போம். எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவித்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை தெரிந்து அதன் பிறகு தெளிவு பெற்று வாழ்க்கையை நடத்தி வருவாங்க. அதனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு நல்ல அனுபவமிக்க அனுபவசாலிகளாக இவங்க மாறிக்கொண்டு வருவாங்க. அதே போல் இவங்க கொஞ்சம் கோபக்காரங்க, பிடிவாதக்காரங்க, அவசரக்காரங்களாகவும் இருப்பாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் இவங்க அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், காரியங்கள், இவங்களுடைய கோபத்தாபங்களால் வரக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களுக்கு உள்ளாக்கப்படும். சுருக்கமாக சொன்னால் முன்னாடி சொன்னது தான், இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதுதான். ஸோ என்ன தான் இவங்க திறமைசாலிகளாக, நல்ல ஒரு செயல் வீரர்களாக, நேர்மையானவர்களாக இருந்தாலும் கூட இவங்களுடைய அவசர குணமும் கோபமும் பிடிவாதமும் இவங்களோட வாழ்க்கையில் பல சங்கடங்களையும் கொடுத்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நேச்சுரலாகவே இவங்ககிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்கும். அதாவது எப்போவுமே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தன் மேலே ஆதிக்கம் செலுத்தவர்களை பிடிக்காது. அதே போல் தான் சொல்லக்கூடிய விஷயங்கள், காரியங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடியவங்களோ அல்லது பேசக்கூடியவங்களோ பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறாமல், கடமை தவறாமல், சொல்லதை கேட்டு செயல்படக்கூடியவங்கக்கிட்ட இவங்க எப்போவுமே நேர்மையாக இருப்பாங்க. அதுக்கு மாறி நடக்கக்கூடியவங்கக்கிட்ட, செயல்படக்கூடியவங்கக்கிட்ட இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் முரட்டுத்தனமாகத்தான் இருக்கும். பட் இதெல்லாம் முழுமையாக பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சில நேரங்களில் இது சங்கடங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இவங்க மனசில் வச்சுக்கணும். இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்போவுமே ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். நல்ல சொல்லாற்றல் பெற்றவங்களாகவே இருப்பாங்க. பேச்சாலே மற்றவங்களை வசீகரம் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. கடினமான முயற்சி உடையவங்க தான். இவங்களுடைய முயற்சிகளில் மற்றவங்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில் சில காரியங்களை இவங்க செயல்படுத்திட்டு வருவாங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இவங்க இந்த நிலப்புலன்கள், வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது சார்ந்த காரியங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருக்கும். பெரும்பாலும் இந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்னா சொத்து சுகங்களை பராமரிக்கிறது போன்ற விஷயங்கள், வாகனங்களை சரியான முறையில் பராமரிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தானாகவே அமையும். ஸோ நார்மலாகவே இந்த சொத்து சுகங்கள், வாகன விஷயங்களில் கொஞ்சம் காரிய ரீதியான வகையில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது சார்ந்த விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகள்
அப்படிங்கிறதும் ஒன்று. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்லலாம். அதாவது இவங்க முழுக்க முழுக்க ஒரு காரியவாதிகள் தான். தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்களே இல்லாமல் அதன் மூலமாக வச்சு ஆதாயம் பார்க்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நார்மலாக இந்த காசு பண சமாச்சாரங்கள் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ மற்றவங்க இவங்ககிட்ட என்ன மாதிரி பழகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வெளி இடங்களில் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அமையும். இன்ஃபேக்ட் இது இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களையும் அதிகமாகவே தென்படும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். பொதுவாக ஆன்மீகத்தில் பிரியம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு. ஆன்மீக பற்று அப்படிங்கிறதுமே இவங்களுக்கு உண்டு. பட் எல்லாமே ஒரு அளவான ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆசைகள் அது சார்ந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் ரொம்பவுமே டீப் இன்வால்மெண்ட்டாக இறங்கக்கூடியவங்க இல்லை. அதே போல் பிரயாணங்கள் வகையில் பிரியமுடையவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கும். நிறைய பிரயாணங்களை செய்யணும்னு ஆர்வமுடையவங்களாகவே இருப்பாங்க. ஒரு இடத்துல இவங்களால் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதே கஷ்டம். ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வேலைக்காக எங்கேயாவது ஒரு பக்கம் அலைந்து திருந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு இந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் மனம் மகிழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது சிலருக்கெல்லாம் சும்மா இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்கும். வெட்டியாக இருக்கிறது அப்படின்னு நினச்சாலே இவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வெட்டியாவது எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ முழுக்க ஒரு காரியவாதிகள் தான். பட் இவங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் நிதானம், பொறுமை அப்படிங்கிறது அவசியம். முன்னாடியே சொன்ன இவங்க கொஞ்சம் அவசரப்பட செய்வாங்க. பட் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே காரியங்கள்னு வரும்பொழுது ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே எடுத்தோடனே ரிசல்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. பட் இவங்களுடைய மனம் இப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை உடனே அதுக்கான ரிசல்ட்டை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். பட் இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் தான் செயல்படும். ஸோ ஒரு லாங் டேர்மில் தான் இவங்களுடைய காரியங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதே தெரிய வரும். ஸோ இவங்களுடைய காரியங்களில் மிக புதுமை, நிதானம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள்னு சொல்லலாம். நார்மலாகவே குடும்ப வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது காட்டுறதும் குடும்ப காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்க செய்யும். குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். எப்போவுமே குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சொகுசான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் எந்த அளவுக்கு சொகுசான விஷயங்களை எதிர்பார்க்கலாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஸோ இவங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பட் அதற்கு ஏற்ற அளவுக்கு விரயங்கள், அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். பெற்றோர்கள் வகையில் முழுமையான அரவணைப்புகளை பெற்றவங்களாகவே இருப்பாங்க. பெற்றோர்களுடைய குணாதிசயங்கள் பெரும்பாலும் இவங்ககிட்டையும் பார்க்க முடியும். அதாவது இவங்களுடைய தாயை பொறுத்த வரைக்கும் இவங்களைப் போலவே ஒரு காரியவாதியாகவே இருப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களுடைய தாயினுடைய குணாதிசயத்தை இவங்ககிட்ட பார்க்க முடியும். இவங்களுடைய தாயாரும் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு காரியவாதி தான். இவங்களுடைய குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் இவங்களுடைய தாயாருடைய கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் தான். அதாவது ஒரு பேலன்ஸ்டான நிலையை பெற்றவங்களாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிரிக்க நேரத்தில் சிரிக்கவும் செய்வாங்க, முறைக்க நேரத்தில் முறைக்கவும் செய்வாங்க. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்து செயல்படக்கூடிய தன்மை பெற்றவங்களாகவே அவங்க இருப்பாங்க. ஆனால் அதே நேரம் ஒரு அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு எளிமையான நிலைகளை பார்க்கக்கூடியவங்க, விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பட் அதுவே இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் இவங்களுடைய தந்தை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. பட்
அதனாலேயே இவங்களுக்கும் இவங்களுடைய தந்தை வகையிலும் நிறைய விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய நிலை பெற்றவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே பெற்றோர்கள் வகையில் பெரும்பாலான விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமான நிலைகளில் அரவணைத்து போகக்கூடிய விஷயங்களாகவும் இருந்துட்டு வரும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் சுக சௌகரியங்களை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. குணாதிசய வகையிலும் நிறைய விஷயங்களை ஒத்து போக முடியும். இளைய உடன்பிறப்புகள் வகையில் ஒரு கலகலப்பான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம். மூத்த உடன்பிறப்புகள் வகையில் காரிய ரீதியான விஷயங்கள் அனுகூலங்களை பார்க்க முடியும். என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் சங்கடங்கள்னு வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு. ஸோ நார்மலாகவே உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், இது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொன்னால், தன்னை விரும்பக்கூடிய தனக்கு அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை பெற்றவங்களாகவே இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் இவங்க மேலே தான் அளவுக்கு அதிகமான பாசத்தையும் எதிர்பார்ப்பையும் வைத்திருப்பாங்க. பட் ஒரு பழமொழி இருக்கிறதே, அளவுக்கு மேனா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்னாலேயே சில சங்கடங்கள் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் அப்பப்போ வந்துட்டு போகும். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி அதற்கு முழு பொறுப்பு இவங்க கையில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். பட் அது நல்லபடியாக வச்சுக்கிறதும் வைத்துக்கொள்ளாமல் இருப்பதும் இவங்க கையில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நார்மலாக இந்த மகர ராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது வாழ்க்கை துணையானவர் எல்லா வகையிலுமே அனுசரித்து போகக்கூடிய நிலையை பெற்றவங்களாக அமைவாங்க. ஒரு காதல், அந்யோன்யம், அன்பு, பாசம் மிக்கவங்களாக அமைவாங்க. திருமண வாழ்க்கை பெரும்பாலும் சாதகமான நிலைகளில் இருக்கும். காதல் திருமணங்கள் கூட இவங்களுக்கு பெரும்பாலும் கைகூடி வரும். தன்னை நேசிக்கக்கூடிய, தனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை பெற்றவங்களாக இருப்பாங்க. அதை பாதுகாப்பது இவங்க கையில் தான் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே இந்த மகரம் அப்படின்னு வந்துட்டாலே குழந்தை பிரியர்களாகத்தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு இவங்க காரியத்தில் கண்டாக இருக்காங்களோ அதே அளவுக்கு குழந்தைகள் மேலே அன்பு பாசம் மிக்கவங்களாகவே இருப்பாங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதும் சம்பாதிக்கிறதும் எல்லாமே தன்னுடைய குழந்தைகளுக்காக தான், அவங்களுடைய நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைகளும் இவங்க மேலே அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லாருடைய அரவணைப்பும் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைச்சிடும். அந்த வகையில் இவங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாத்துலேயுமே பாதுகாக்கிறதுல தான் இவங்களுடைய திறமை அப்படிங்கிறதே அடங்கி இருக்குது. அந்த வகையில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் செயல்பட்டு இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இது ஒரு கலவையான அமைப்புகளாக இருக்கும். சில நேரங்களில் அனுசரித்து வருவாங்க, சில நேரங்களில் கொஞ்சம் பட்டுமுடாமல் தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஏன்னா அதெல்லாம் இவங்க தனியாக எதையும் எடுத்துக்க போகிறதில்ல, பர்சனலாலாம் எதையும் இன்வால்மெண்ட் இவங்க காட்ட போகிறதில்ல. ஸோ இதெல்லாமே ஒரு அளவான அமைப்புகளில் செயல்பட்டு இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொன்னால், நாம மகரம் அப்படின்னு எடுத்துட்டாலே முழுக்க முழுக்க காரிய சிந்தனை மிக்கவங்க தான். அந்த வகையில் இவங்க நல்ல செயல்திறன் இருக்கும், நல்ல உடல் வலிமை அப்படிங்கிறது இருக்கும், காரியத்திலேயே கருத்தாக இருப்பாங்க. ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சாமர்த்தியம் மிக்கவங்களாக இருப்பாங்க. பட் ஒரே ஒரு விஷயம்தான், இவங்களை பொறுத்த வரைக்கும் வேகத்தை காட்டுற அளவுக்கு விவேகத்தோடும் செயல்பட்டு வரணும். அதாவது கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும். தொழில் வேலை உத்தியோகத்தில் படிப்படியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்புகள் தான் இவங்களுக்கு உண்டு. அதே போல் மற்றவங்களை அனுசரித்து போனால் மட்டும்தான் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது சீரான நிலைகளில் இருக்கும். எப்போவுமே தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்தி இவங்க செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு நாளில் பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு மற்றவங்க மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படாது. அதுதான் இங்கே பிரச்சனையே. இவங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து நம்பி செயல்பட்டு வர்றது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். ஸோ அந்த நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாக ஏற்படுற வரைக்கும் அதில் கொஞ்சம் சிரமங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் நார்மலாகவே தொழில் வேலை உத்தியோகத்தில் திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது படிப்படியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய நிலைகளில் அது அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்க அல்ல. வாய்ப்பு வந்தது அப்படின்னா அதை செயல்படுத்திக்குவாங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் அதற்காக சிரமப்படக்கூடியவங்க அல்ல. ஸோ ஓவராலாக இந்த மகர ராசி மகர லக்னம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் உண்மையில் திறமை பெற்றவர்கள், மதிப்பு மரியாதை மிகுந்தவர்கள், ஒழுக்கம் மிக்கவர்களாக இருப்பாங்க. எல்லா நல்ல குணங்களும் இருக்குது.
பட்டு பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம், எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கோவப்படுறதுனால அவங்களுடைய மொத்த குணமும் அடிபட்டு போடும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையும். சுய ஜாதக அடிப்படையில் கிரகங்களுடைய அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சங்கடங்களை அனுசரித்து திரும்பவும் வாழ்க்கை நிலையில் உயர்வுகளை பெறக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஜாதக நிலை சரியில்லாத பட்சத்தில் தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் அப்படிங்கிற நிலைகளுக்குள்ளேயே உழன்று கொண்டு இருப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.